மட்டக்களப்பு மண்முனை தென்னர்வில் பெற்று பிரதேச செயலகத்தினால் இன்று ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் விழா குருக்கல்மடம் ஸ்ரீலஸ்ரீ செல்லக்கதிர்காம சுவாமி ஆலயத்தில் விமர்சையாக நடைபெற்றது. செட்டிப்பாளையம் கட்டுப்பிள்ளையார் ஆலயத்திலிருந்து சம்பிரதாய முறைப்படி கதிரெடுக்கும் நிகழ்வு இடம்பெற்று நெற்கதிர்கள் செட்டிப்பாளையம் ஊடாக பண்பாட்டு பவனி ஊர்வலமாக குருக்கல்மடம் ஸ்ரீலஸ்ரீ செல்லக்கதிர்காம சுவாமி ஆலயத்தை சென்றடைந்தது. நெற்கதிர்களில் இருந்து பெறப்பட்ட நெல்லில் புத்தரிசி பெறப்பட்டு புதுப்பானையில் இட்டு பொங்கல் வழிபாடுகள் நடைபெற்றன. குருக்கல்மடம் கிராம பொதுமக்கள் மற்றும் பொது அமைப்புகளுடன் இணைந்து மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச செயலாளர் திருமதி சிவப்பிரியா வில்வரத்னம் தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது. தமிழ்தாய் வாழ்த்து, இசை வாத்திய ஆற்றுகை, கிராமிய நடனம், நாட்டார் நடனம், உழவர் நடனம், ஒயிலாட்டம், நாட்டார் பாடல், கவியரங்கம் என்பன ஆற்றுகை செய்யப்பட்டதோடு கிராமிய விளையாட்டுகளும் இடம்பெற்று நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. இதன்போது பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள், கலைஞர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர். அடுத்து சுடரை உதவி செய்த கதிரவனை போற்றுகின்ற அந்த நன்னாளா தை திருநாளை பொங்கல் விழாவாக
இப்பொழுதாக இங்கே பானையில் புத்தரிசி இடப்படுகின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையில் பானை பொங்கி வழிந்து இப்பொழுதாக விழாவான பொதுவாக நான் நினைக்கின்றேன், தமிழர்களால் மாத்திரம்தான் தங்களுடைய நிகழ்வுகளாலேயே தங்களுடைய பண்டிகைகளாலேயே குதூகலித்து தாமும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விக்கின்ற ஒரு பாக்கியம் தமிழர்களாக பிறந்திருக்கின்றோருக்கு கிடைத்திருக்கின்றது. இயற்கைக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும், எங்களுக்கு உணவு தருகின்ற உழவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும், அந்த உழவு தொழிலுக்கு உதவி புரிகின்ற மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வழக்கத்தை தமிழன் ஏற்படுத்தி இருக்கின்றான் என்றால் எந்த அளவுக்கு இயற்கையோடு ஒன்றித்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள். தைப்பொங்கல் நிகழ்வை பிரதேச செயலகங்கள் தோறும் அரச நிறுவனங்கள் தோறும் கொண்டாடுவது வழக்கம். ஆனாலும் ஒரு பிரதேச செயலகமாக அதை ஒரு குறுகிய வட்டத்தினுள் அதனை செய்து விடாது பொதுமக்களுடன் இணைந்ததாக அந்த நிகழ்வை கொண்டாட வேண்டும் என நாங்கள் எதிர்பார்த்து பெரும்பாலும் ஒவ்வொரு வருடமும் அந்த நிகழ்வு அவ்வாறு இடம்பெற்று வருகின்றது. பெரிய கல்லாற்றிலே கோலாகலமான முறையிலே ஒரு தடவை இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. கடந்த வருடம் துறைநீலாவணை பொதுமக்களினுடைய அனைத்து பொதுமக்களினுடைய பங்களிப்புடனும் மிக கோலாகலமாக அந்த நிகழ்வு நடைபெற்றிருந்தது. இந்த வருடம் எங்கே மேற்கொள்வது என்று சிந்தித்த பொழுதும் குருக்கள் மடம், அதாவது கடந்த வருடம் நாங்கள் துறைநீலாவணையிலே அந்த எல்லையிலே செய்தோம். ஆகவே குருக்கள் மடம் என்கின்ற இந்த பிரதேச செயலக பிரிவுக்குரிய இந்த எல்லையிலே செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை பெரும்பாலானவரிடம் காணப்பட்டது. உண்மையில் இந்த நிகழ்வு இங்கே அரங்கேறி இருக்கின்றதென்றால் அதற்கு குருக்கள் மடம் வாழ் பொதுமக்களினுடைய பங்களிப்பு மாத்திரமே காரணம் என்பதை மிக நன்றியுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சியுடன் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள். அந்த மிக பிரம்மாண்டமாக மாங்காடு செட்டிப்பாளையம் மாங்காடு கட்டுப்பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து புதிரெடுத்து வருகின்ற நிகழ்வு அங்கே பூசைகளுடன் ஆரம்பிக்கப்பட்டு மிக பெரும் ஊர்வலமாக அது இந்த மாங்காடு செட்டிப்பாளையம் குருக்கள் மடம் என ஒவ்வொரு கிராமத்தையும் ஊடறுத்து பொதுமக்களினுடைய பார்வைக்கு மத்தியிலே அந்த அனைத்து நிகழ்வுகளும் வந்து இறங்கி இங்கே அந்த அரிசியாக்கின்ற அந்த நிகழ்வு நெல்லை குற்றி அரிசியாக்கி அதை தூற்றி பின்னர் பானையிலே போடுகின்ற வரைக்குமாக ஒரு சம்பிரதாயமான பூர்வமான நிகழ்வு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நான் ஆச்சரியத்துடன் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அனைத்து குழந்தைகளும் இந்த நிகழ்வை ஒரு ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு நிகழ்வினுடைய வெற்றி என்பது அதில் தான் தங்கி இருக்கின்றது. நாங்கள் ஏதோ செய்துவிட்டு போகின்றோம் என்று இல்லாமல் இன்றைய தலைமுறைக்கு கடத்துகின்ற ஒரு நிகழ்வாக குருக்கள் மடம் வாழ் பொதுமக்கள் இந்த நிகழ்வை செய்து காட்டியிருக்கின்றீர்கள். இந்த விடயம் அவர்களுடைய மனதுக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு விடயம் மிக ஆரோக்கியமானதும் இந்த நிகழ்வு